I'm just looking at you to find out in what circumstance you are now placed and what is the problems that you face, and have you the assurance that God would meet that need this morning? What is your problem? What is your need? I stand here as a witness for God's miracle working power, because I think some 30 years back or 40 years back, I was diagnosed by the famous CMC hospital doctors that I have a problem which will make you lose your both legs in a few days. It's something to do with your blood circulation in your legs, so both the legs are affected. நான் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கணும், தமிழில் பேசணும். 2 கால்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில நாட்களில் உங்கள் 2 காலையும் எடுக்க வேண்டியிருக்கும். That was the diagnosis given by the chief of surgery in CMC hospital, Vellore. They've taken a lot of photographs and all. It's there in the records. But then we began to pray and told the Lord that my mother has dedicated me for the Lord's work, so we must have both legs and God should do a miracle for us. ஐயோ, மறுபடியும் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், சாரி. அப்போ ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஜெபம் பண்ணோம். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி என்னுடைய தாயார் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதை செய்கிறதற்கு 2 கால்களும் தேவை. அதனால் ஆண்டவர் கால்களை சுகமாக்கி கொடுக்கணுன்னு 1 வருஷம் கழித்து நான் மறுபடியும் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ இருந்த சீஃப் சர்ஜன் டாக்டர் ஃபென், அவர் ரொம்ப ஃபேமஸ் சர்ஜன். அவர் செக் பண்ணிவிட்டு, இந்த மீன்வயல் இவங்க சபைகளில் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ரொம்ப அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கணுன்னு. ரொம்ப ஆச்சரியம். நெக்ஸ்ட் இயர் போய் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லையே அதே சர்ஜிக்கல் சீஃப்கிட்ட பார்க்கும்போது அடுத்த சீஃப் வந்துட்டார். அதுக்குள்ளே அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, யார் சொன்னால் உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு? ஒன்றுமே இல்லையே, எல்லாம் நல்லா இருக்கே. என்ன நினைக்கிறீங்க? இது ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவருடைய பெரிதான கிருபை. உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்பயுமே அற்புதம் செய்யும்படி காத்து கொண்டே இருக்கிறார். அவர் கடல் மேலே நடந்து போனார்னு கேள்விப்பட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு கடன் போல் பிரச்சனைகள் வந்து நீங்கள் அதை கடந்து போக வேண்டியிருந்தால் நம்ம ஆண்டவர் முன்னால் நடந்து போகிறாரு, கவலைப்படாதீங்க, காரியம் நல்லாயிடும். பெரிய பிரச்சனை மலை போல் வந்து நின்னாலும் காற்று அடித்து அப்படி கொந்தளித்தார், அவரை உடனே இறையாதே அமைதலாயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நடந்துடுது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உங்களை வாதித்து கொண்டு இருக்கிறது? உங்களுக்கு கஷ்டமான, ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற வாழ்க்கை வேதனை என்ன இருக்குது? நான் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இன்றைக்கி சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் முடிக்க போகிறேன். முதல் காரியம், பாவம் என்ற அடிமைத்தனம். அநேக மக்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்குது.
அதிலிருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு தெரியாமல் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் தமிழ்நாட்டில் குடிகாரர்கள், அதாவது மதுபானம் குடிக்கிறவங்க மாத்திரம் 1,00,000க்கு மேலே இருக்காங்களாம். இவங்க 1,00,000க்கு மேலே இருக்கிறாங்க. இவங்க டெய்லி குடித்தா தான் வேலை செய்ய முடியுன்ற நிலையில் அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த சரக்கு குடிக்கலைன்னா கை காலெலாம் ஓடாது, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், எங்களுக்கு போட்டால் தான், சரக்கு போட்டால் தான் முடியும். அது மாதிரி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இவங்க வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னா போட்டு அடிக்கிறது, மனைவியை, பிள்ளைகளை அடிக்கிறது, கொடுக்குற பாத்திரங்களை உடைக்கிறது, இந்த மாதிரி காரியம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு பல விதத்தில் அவங்க மாந்திரீகம், இன்னும் பல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துக்கு வரும்போது ஆண்டவர் இலவசமாக விடுதலை கொடுக்குறாரு. இந்த அநேக சாட்சிகளை இயேசு விடுவிக்கிறார் என்ற ப்ரோக்ராமில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நினைக்க முடியாத அளவுக்கு அந்த விதமான கஷ்டத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் விடுதலையாக்கி அவங்க வாழ்க்கையை மாற்றி நல்ல கிறிஸ்தவங்களாக மாற்றிட்டார். அதற்கப்புறம் அவங்க ஜெபிக்கிறதும் பைபிள் வாசிக்கிறதும் அவ்விதமான காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நம்ம இன்றைக்கி நம்முடைய வாசித்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும்படி அவர் இன்றைக்கும் இருக்கிறார்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு தெரியல. அதனால தான் அவங்க இந்த இடத்துக்கு போனோம், அந்த மாந்திரிகம் பண்ணோம், அந்த டெம்பிளில் போனோம், இங்கே எவ்வளோ காசு கொடுத்தோம், இங்கே இப்படி பண்ணோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கடைசியில் இலவசமாய் சுகம் கொடுக்குற இயேசுவின் இடத்துல வரும்போது அங்கே சுகத்தை எத்தனை சாட்சி உங்களுக்கு வேணும்? ஆயிரக்கணக்கான சாட்சிகள், உண்மையாய் நடந்த காரியங்கள் ஆண்டவர் அவ்விதமாய் செய்து மக்களை விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் அவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறவராய், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு சொல்லிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் ஏண்டி ஒருவனை பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய வேணும். அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? முஸ்லீம் சகோதரர்கள், எங்களுக்கு மனசில் சமாதானம் இல்லை, அங்கே ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படுதான்னு தெரியல, ஆனால் ஒரு நாளைக்கு 5 முறை ஸ்ட்ரிக்டாக அந்த டைமில் நாங்கள் நமாஸ் பண்ணி தான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான். அது மாதிரியே செய்துட்டு ஒரு அப்போ கூட என்ன இல்லை, ஒரு எங்கள் ஜெபம் கேட்கப்படுதுன்ற ஒரு நிச்சயம் இல்லை, எங்களுக்கு பதில் கிடைக்குன்ற நிச்சயம் இல்லை. அவங்க அநேகம் பேர் இயேசுவினிடத்தில் வந்து அற்புத சுகத்தை பெற்று இன்றைக்கு சாட்சிகளாக இருக்காங்க. இது இப்போ நடக்கிற காரியம். ப்ரூஃபோட, ரெக்கார்டோட அந்த காரியத்தை வச்சுருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ணோன்னாக்கா பண்ணிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடி மக்கள் இன்றைக்கு ரொம்ப பேர் சொல்கிறது என்னென்னா, பயம் என்ற ஒரு அடிமைத்தனம். ஒரு மக சொல்கிறா, எனக்கு ராத்திரியில் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமில் பாத்ரூமுக்கு போகணுன்னா பயமாக இருக்குது, அதனால் அம்மாவை எழுப்பி கூப்பிட்டுட்டு போகிறோம். இது ரொம்ப காமனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. உங்களுக்கே பிரச்சனையாக இருக்கோ என்னவோ தெரில. யாரையாவது எழுப்பி கொஞ்சம் பாத்ரூம் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் இருட்டை பார்த்தா பயம். இருட்டுக்கும் பிசாசுக்கும் ரொம்ப சம்மந்தம்னு நினைக்கிறேன். அதனால் இருட்டை பார்த்தோன்ன பயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நிறைய கேஸஸ் இங்கே கூட இருக்காப்புல இருக்குது. ஆனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என்னன்னு பார்க்குறேங்க. இன்றைக்கி ரொம்ப எலாபரேட்டாக போக முடியாது, எனக்கு டைம் இல்லை. இந்த டைமில் நான் முடிச்சிருக்க வேண்டியது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் புத்தியுள்ள கொடுத்திருக்கிறார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு, ரோமர் 8:15, திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தை ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே விதமாக நம்ம பார்க்கும்போது, நான் இன்றைக்கி நிறைய காரியம் எடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் தீர்க்க முடியும். அவரால் தீர்க்க முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாக செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நாம் பிசாசனுடைய கட்டுகள், இதனால் அநேகம் பேர் இன்றைக்கு கூட அவங்க அவஸ்தைப்படுறாங்க. உட்கார முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல. ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டில் படுத்தா நெஞ்சில் அமுக்கிற மாதிரி இருக்குது. காதில் வந்து செத்துப்போன்னு சொல்கிற அந்த சத்தத்தை கேட்குறேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பிசாசு அவங்கள எல்லாத்தையும் விதமாக தன்னுடைய வல்லமைக்குள்ளாக வைக்கணும்னு பார்க்குறான். அது மாத்திரம் இல்லை, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆலயத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. எங்கே அவங்க என்ன போட்டிருக்கு? அவங்க யாரா? ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு போட்டிருக்கவங்க. ஆனால் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னா, லூக்கா 13:10-17 வரைக்கும் அவங்கள பற்றி எழுதியிருக்கு. லூக்கா 13:10-13. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஸ்திரீயை ஓய்வு நாளில் விடுதலையாக்குவது அவசியமில்லையா? அப்போ அந்த அம்மா கூனியே இருப்பாங்களாம், நிமிர்ந்து நிற்க முடியாதான், கூன் போட்டே தான் நடப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ நாள்? 18 வருஷம் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த பிசாசனுடைய கட்டு. அது அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க? ஜெபாலயத்தில் இருக்காங்க. நமக்கு ஜெபாலயத்தில் இருந்தால் நல்ல சுகத்தோடு இருக்கணும்னு தானே விரும்புவோம். ஆனால் ஜெபாலயத்தில் பிசாசு பிடிச்சவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா, இங்கே யாராவது இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. கட்டப்பட்டு இருக்கிறவங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல. உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள். கட்டி இருந்தால் கட்டை அவிழ்த்து விட்டுறலாம். கர்த்தர் இயேசு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அந்த அம்மாளை ஆண்டவர் சுகமாக்குறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளை கொடுத்தாரு. பிசாசு மேல் அதிகாரம் மார்க்கு 15:17 கொடுத்துருக்காரு. அது மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவங்க சுகமாவாங்க. சிஸ்டர் பரமேஸ்வரி சொன்னாங்க. இப்போ அந்த சாட்சி எவ்வளோ பெரிய அருமையான சாட்சி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணுறதில் அற்புதமான சுகம் கிடச்சிருக்கு. நான் ரீசெண்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், லங் கேன்சர், 4th ஸ்டேஜுன்னுவாங்க. அப்படி சொன்னாக்கா என்ன அர்த்தம்? ஃபியூ டேஸ் அவ்வளோதான் உயிரோடு இருப்பாங்க. அவங்க மக எங்கிட்ட வேலை செஞ்சதுனால அவங்க சொன்ன பிறகு நானும் இன்னொரு பிரதரும் போய், யாக்கோபில் சொல்லியிருக்குல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார் சபையில் நமக்கு ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். என்ன தெரியுமா? யாக்கோபில் சொல்கிறார் கடைசியில். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இதே காரியம் நடந்துச்சு. எண்ணெய் வச்சு அவருக்கு ஜெபித்தோம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று அவருடைய மனைவி கூட பேசினேன். வயசானவர் தான்.
ஆனால் நல்லா இருக்காங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் நம்முடைய சபையில் நமது மூலமாய் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை கண்டிப்பாக நம்ப தான் வேணும். என்னன்னாக்கா, யோவான் 14 அதிகாரம் 12 வசனம். யாருக்கு பாராம தெரியுமா? யோவான் 14:12. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். ஆமென். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அவருடைய கிரியைகளை செய்யும்படி, இயேசுவனுடைய கிரியைகளை செய்யும்படி அவர் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லியிருக்கார். நமக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்கார். நான் இப்போ சுருக்கமாக என்னென்ன வெப்பன்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப எலாபரேட்டாக போக டைம் இல்லை. இப்போயே 11:20 ஆச்சு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். 40 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தவன் அவன் அந்த அலங்கார வாசலில் நின்று உட்காந்து ஜெபம் பண்ணி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பேதுரு யோவான்னு போயிட்டு என்ன சொல்கிறாங்க? பொல்லியும் வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை அவனுக்கு கொடுக்குறேன். இப்போ என்ன கேள்வி உங்களிடத்தில் இருக்கா? பாக்கெட்டை பார்க்காதீங்க, உங்கள் உள்ளத்தில் இருக்கா? ஆண்டவர் இருந்தாருன்னா இந்த காரியம் நடக்கணும். அவரை குறித்து கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாரு? ஏன் எங்களை பார்க்குறீங்க? நாங்கள் என்னமோ எங்கள் சுய சக்தியினாலோ பக்தினாலோ செய்த மாதிரி இல்லை. இவனை நீங்கள் சிலுவையில் அறைஞ்சு கொண்ட அந்த இயேசுவை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவருடைய நாமமே, அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே இவனுக்கு இந்த சுகத்தை கொடுத்தது. ஏமே அப்படின்னா அந்த நாமம் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த கிருபை உங்களுக்கு இருக்கா? அப்போ எத்தனை பேர் இந்நேரம் விடுதலை ஆக்கியிருக்கணும்? விடுதலை ஆக்க வேண்டியது எவ்வளோ பெரிய கிருபை. நேம் ஆஃப் கிரைஸ்ட். ரெண்டாவது, த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்தணும். செஞ்சுரியன், 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? ஐயா, எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், அதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா. இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் வேலைக்காரன். ஆண்டவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இஸ்ரவேலில் கூட இப்படி விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். வேலைக்காரன் பிழைச்சிருக்கா. அதே நேரத்தில் வேலைக்காரன் சொல்லுவான். ஒரு வார்த்தை, ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது தெரிஞ்சிச்சுனாக்கா சத்யராஜ் அடுத்த வாரம் பாட சொல்லணும், இல்லைன்னா கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது மாத்திரமல்ல, பேதுரு அடுத்த நாள் அவரை கொலை செய்ய ஏறுவது பிளான் பண்ணி அவன் என்ன செஞ்சுருக்கா? சிறைச்சாலையில் வச்சுருக்கான். நான் சில டைமில் யோசிக்கிறது, சில பேருக்கு என் கட்டிலில் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும், என்னுடைய தலையாணி இருந்தால் தான் எனக்கு தலைக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இவர் எங்கே படுத்திருக்காரு? சிறைச்சாலையில் 2 சேவகர் நடுவே சங்கிலி, கையில் சங்கிலி. எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா உங்களுக்கு? அதுவும் அடுத்த நாள் உங்கள் தலையை எடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காரு ஏறுவது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் யாக்கோபுடைய தலையை சிறைச்சேதம் பண்ணிட்டார். அது யூதருக்கு பிரியமாக இருந்ததுன்னு கண்டு பேதுருவையும் பிடிச்சி வச்சுருக்காரு நெக்ஸ்ட் டேக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தூக்கம் வருமா? நாளைக்கு உங்கள் கேஸ் ஃபினிஷ் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா தூக்கம் வருமா? சொல்லுங்கள், வருமா? வராது. அதே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. புலி அடிக்க முன்னே கிளி அடித்துடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
இன்னைக்கு அதை நினச்சி என்ன பண்ணிடுவோம், இங்கேயே சேர்த்துருவோம். ஆனால் பேதுரு ஏன் தெரியுமா நிம்மதியாக தூங்குறாரு? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏன்னா தேவதூதன் வந்து அவரை தட்டி தான் எழுப்பினார், சும்மா எழுப்பினா இல்லை, எந்திரிக்கல. அவர் நல்லா தூக்கம், சவுண்டு ஸ்லீப். இப்போ தட்டி எழுப்புறாரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, புறப்படுவா எங்கூட அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு தூங்குறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு முன்னாலேயே சொல்லிட்டாரு, நீ முதிர் வயதாக இருக்கும்போது இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ பேதுருவுக்கு என்ன நம்பிக்கை? இந்த ஏறுவதாகட்டும், இன்னும் வேறு எந்த 10 ஏறுவது வந்தாலும் என்ன ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை. கர்த்தர் காத்தார். தேவதூதன் அனுப்பி அவனை விடுதலையாக்கி இவருக்காக ஜெபிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வீட்டில், மார்க்குடைய வீட்டில். அங்கேயே கொண்டு போகிறார் நேராக. தேவதூதன் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலெலாம் கடந்து இரும்பு கதவு தானாக திறக்குதான். தேவதூதன் கூட வந்தப்போ தெருவில் போய் அந்த மார்க்கு வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு அவர் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டார் தேவதூதன். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஜெபத்துக்கு பதிலுக்காக ஜெபிக்கிறதே கஷ்டம். ஆனால் பதில் வந்த பிறகு அதை நம்புறது அதோட கஷ்டமாக இருக்குது. இங்கே எப்படி தான் நடந்துச்சு. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கான்னு இவங்க தான் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க அவனை விடுதலையாக்கணும்னு. அப்போ பேதுரு வந்து கதவை தட்டின உடனே ரோதைன்னு ஒரு பொண்ணு போய் தான் அங்கே போய் நின்று பார்க்குறா. பேதுரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அது அவர் ஆவியாக இருக்கும், நம்ப மாட்டேங்கிறாங்க. ஜெபிக்கிறது எதுக்கு? பேதுரு விடுதலை ஆகணும்னு தான். ஆனால் வந்து நிற்கிறாரு, நம்ப மாட்டேன்றாங்க. உங்களுக்கு கூட அப்படி இருக்கா? ஜெபிச்சுட்டு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாக்கா நம்ப முடியாமல் இருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதிரி கிருபையாய் நம்மை உபயோகப்படுத்துகிறாரு. அதே விதமாய் நம்ம பார்க்குறோம், சிறைச்சாலையில் நடுராத்திரியில் அடின்னு அடித்து இரத்த காயத்தோடு பயங்கர வேதனையோடு இருக்கார் பவுலும் சீலாவும். அப்போ தேவனை துதித்து பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்களாம். நம்ம அப்போ பாடுற ஜெபம் பாட்டெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும். பாடுவோம் ஒரு வேளை, ஆனால் வேறு மாதிரி பாட்டு பாடிட்டுருவோம். ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சியே அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம பாட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஆண்டவரை துதித்து பாடினாங்க. அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆச்சு? சிறைச்சாலை அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுருச்சு, சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்துருச்சு. எல்லாரும் இப்போ விடுதலை ஆகிட்டு போகிற மாதிரி இருக்காங்க. அப்போ சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து பார்த்தா இவங்கெல்லாம் ஓடிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு தானே ஆபத்துன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்க போகிறான். பவுல் சொல்லிருக்கு, ஒன்றும் செய்யாது, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், ஒன்றும் செய்யாது அப்படி. அப்போ அவன் ஓடி வந்து அவன் கால், ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ப்ராமிஸை வச்சு தான் நம்ம நிறைய குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு மற்றவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணுறோம்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராத்திரியிலே அவங்க காயத்தெல்லாம் கழுவி நல்ல சாப்பாடு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்களாம் அப்பயே எல்லாரும். இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு ஞான ஸ்நானம் எடுங்கன்னு சொன்னாக்கா பார்க்கலான்ட்டே இருக்காங்க. நம்ம சபையில் இருக்காங்க, நான் பேர் சொல்ல மாட்டேன். இப்போ பாருங்கள், இத்தனை ஆயுதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஜெயத்தோடு வாழ, ஜெயம் கொண்டவர்களாய் நம்ம இருக்க முடியும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆயுதங்கள்லாம் பயங்கரமான வல்லமை உள்ள ஆயுதங்கள். அதனால் நாம் அதை உபயோகப்படுத்தி அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு இஷ்டமா?
உங்களுக்கு இஷ்டமா? ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்தணும்னா இஷ்டம் இருக்கா? நிஜமா? அப்படின்னா இப்போ ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும், நான் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். சொல்லிட்டார்ல, நான் என் பிதாவினத்துக்கு போகிறபடியால் இவர்கள் என்ன செய்வாங்க, என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்வார்கள்னு. ஏன் அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது? விசுவாசிங்களே, ஆண்டவர் செய்கிறன்றாரு. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியோடு ஜீவிக்க, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க, ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு ஜீவிக்க, எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டீர். எங்கள் சாபத்தை கூட நீக்கி விட்டீர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராக இயேசு எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு விட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு மகிமையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வாஞ்சியோடு நானும் அப்படி செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன், கர்த்தருடைய கிரியைகளை செய்ய விரும்புகிறேன் என்று விரும்புகிற இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உபயோகப்படுத்த முடியாய் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாய் மாறும்படி செய்யும். ஆசீர்வதியும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பிரசன்னமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.